ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிஃப்த் மந்த் ஃபங்க்ஷன் வந்து என்னெல்லாம் பண்ணேன், டெக்கரேஷன்லாம் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஒருத்தர்ட்டையும் வந்து ஜெண்டர் ப்ரொடக்ஷன் வந்து கேட்டிருந்தேன், வீட்டில் பாயா கேர்ளா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஒரு சிம்பிளான மேக்கப் ரொட்டீன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் பேரப் பண்ணிட்டு போகலாம். அண்ட் ஃபிஃப்த் மந்தில் என்னென்னலாம் முக்கியமாக ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணோம். இது வந்து கேர்ள், ஓகேவா? இது வந்து ஆப்வியஸ்லி ப்ளூ போட்ட பேபி இருக்கனால பாய். ஸோ நம்ம ரெண்டுமே எல்லாத்தையும் கேட்க போகிறோம், பாயா கேர்ளான்னு அவங்களோட விஷ் ஆர் ப்ரெடிக்ஷன். ஸோ வந்து கேட்க போகிறோம், ஓகேவா? வாங்க போகிறோம். ஸோ ஃபிஃப்த் மந்த் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து எனக்கு திரும்பவும் வந்து அனாமலி ஸ்கேனில் வந்துட்டு ஒரு 2 பார்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது போயிட்டு ஸ்கேன் முடிச்சுட்டு வந்ததில் எனக்கு செம்ம டயர்டாக இருந்தது. ஸோ நான் எதுவுமே பண்ணல. அண்ட் இந்த திங்ஸ் எல்லாமே வந்து அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் ப்ராடக்ட் லிங்க்ஸ், அதாவது டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சிம்பிளாக வந்து வீட்டில் அழகாக டெக்கரேட் பண்ணி, ஆக்சுவலாக ஃபிஃப்த் மந்த்தே வந்துட்டு எனக்கு ஃபீல் என்னென்னா வளகாப்பு ஃபீல் வந்து கம்ப்ளீட்டாக செவன்த் மந்த் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்தது. அண்ட் ரொம்ப நிறைய பேர் வந்தும் இல்லை, வீட்டில் வந்து கொஞ்சம் பேரில் வச்சு ஃபங்க்ஷன் வந்து பண்ணோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் என்னலாம் பண்ணோம், அப்புறம் எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நாள் வந்துட்டு நைட்டு தான் வந்து திங்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. ஸோ டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் பிக் பண்ணது, அமேசானில் பார்த்து டிசைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணது எல்லாமே நான் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு ஸ்கேன் இருந்தனால என்னால் ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ண முடியல டெக்கர் பண்ணுறப்போ. ஸோ அம்மா, குட்டிமு, அப்பா, அதுக்கப்புறம் பெரியப்பா, ஸோ இவங்க எல்லாரும் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஈச் ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே வைக்கும்போது அழகாக இருந்தது. ஃபைனல் அவுட்புட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லோட்டஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி இருந்துச்சு. எனக்கு என்னென்னா அந்த டெக்கரேஷனில் அந்த அப்படி ஃபால் ஆகுதுல்ல மேலேருந்து, ஸோ அது மாதிரி ஒரு செட்டப் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால அந்த டெக்கரேஷன் பார்ட் வந்து தனித்தனியாக வந்து 6 பீஸோ என்னமோ வந்து அவைலபிளாக இருந்துச்சு அமேசானில். ஸோ அதனால அதையும் வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த எல்லோ கலர், அதுக்கப்புறம் ஆரஞ்ச் கலர் அது எல்லாமே வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நான் ஹல்திக்கு ஆல்ரெடி நான் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த செட்டும் இருந்தது. அதை ஆட் பண்ணோன தான் வந்து ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக பிரைட்டாக வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆச்சு. அண்ட் அது வந்து அந்த திருச்சியில் அல்லிமால் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, ஸோ ஹோல்சேல் கடை. ஸோ அங்கே தான் வந்து அது பர்ச்சேஸ் பண்ணேன். மற்றது எல்லாமே வந்து அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஒயிட் ஸ்க்ரீனில் வந்துட்டு இங்கே அங்கங்கே வந்து இந்த லோட்டஸ் வந்து ஸ்டிக் பண்ணோம். அண்டு இதெல்லாமே வந்து என்னோடய ஐடியாஸ் தான். அண்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ஆரஞ்ச் கலர் இதை வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு சைடில் அந்த பாட் மாதிரி வச்சு அதில் வந்து ஃபால் ஆகுற மாதிரி ஒரு செட்டப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் வந்து அம்மா வந்து அழகாக செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது ப்ராடக்ட்ஸோட லிங்க் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணுறேன். பட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். நைட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லாருமே வந்து ரெடி ஆனோம். அண்ட் ஆன்ட்டி அங்கிளும் வந்து திருப்பூர்லேருந்து வந்தாங்க. ஸோ பிரவீனுக்கு வந்து குயிக்காக வந்து ஒரு மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பண்ணி விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு என்னோடய மேக்கப் டியூட்டோரியல் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷனுக்கு பிரைட்ஸ்மெய்ட் லுக், இல்லை சிம்பிளாக வந்து நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த லுக் கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஐப்ரோஸில் வந்து நல்லா வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். நேச்சுரல் லுக்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிவிட்டு ப்ரஷ் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஸ்கின்னில் இருக்க டார்க் சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறமேட்டு பிக்மெண்டேஷன்ஸ் இந்த ப்ரெக்னென்சி டைமில் சொல்லவே தேவையில்ல. நெக்கில், அதுக்கப்புறமேட்டு நெக்கை சுற்றி ஃபுல்லாக வந்து டார்க் பிக்மெண்டேஷன்ஸ் வந்து நிறையாவே ஃபார்ம் ஆகும். அதெல்லாமே நார்மல் தான். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக வந்து சரியாயிடும். ஸோ அதெல்லாமே கவர் பண்ணுறதுக்கு டார்க்கர் கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணி அந்த இடத்துலலாம் வந்து கன்சீல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு கையிலேயே நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ இது ஒரு மார்னிங் லுக். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்டே வந்து எனக்கு ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்றனால நான் ஒரு சீரம் பேஸ்ட் ஃபவுண்டேஷன் எடுத்து நல்லா ஸ்கின் ஃபினிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அதை நல்லா ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக், இயர்ஸை வந்து மறக்காமல் கவர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன்ல ஃபுல்லாகவே வந்து பிக்மெண்டேஷன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு எப்போதுமே இயர்ஸை வந்து மறக்காமல் வந்து அதையும் வந்து மேக்கப்பில் கவர் பண்ணிடணும். ஸோ நீட்டாக இருக்கும் ஃபைனல் அவுட்புட்டில் பார்க்குறப்போ. ஸோ அதுவும் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன்.
ஸோ நான், அம்மா, தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து ஒரே ரூம்ல வந்து பேசிட்டே ஜாலியா வந்து ரெடி ஆயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ப்ரவுன் ஐ ஷேடோஸ் யூஸ் பண்ணிட்டு, ஐலைனர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னோட லுக் வந்து இப்படி தான் இருக்கு. ஸோ ரொம்ப நேச்சுரலா அ இந்த ஃபோன்ல கிளாரிட்டி இல்லாம இப்படி இருக்கு. பட் நேர்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனல் அவுட்புட் நான் வேற ஃபோன்ல எடுத்திருந்தேன். நான் அந்த ரூம்ல இருக்கப்போ இந்த ஃபோன் தான் இருந்துச்சு. ஸோ டக்குன்னு இதில எடுத்துட்டேன். ஸோ அதனால ஒரு மாரி பிளர்ரா இருக்கு. லைட்டிங் எஃபெக்ட்டா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. அண்ட் லிப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, லிப் லைனர் யூஸ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் லிப் பாம் யூஸ் பண்ணேன். அண்ட் என்னோட ஃபேவரட் பார்ட் வந்து லிப்ஸ்டிக் தான். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து அ ஒரு ஷேட் அதுவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில ஆட் பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேணும் அப்டின்னா. நான் யூசுவலா நெறையா மேக்கப் டியூட்டோரியல் ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்றேன். ஸோ காஜல் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னோட ஃபைனல் லுக் இன்னும் முடியல. ஃப்ளவர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு, பிரைட் வந்து நான் ஃபுல்லா வந்து சௌரி வச்சு பின்னியாச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் சாரியும் முன்னாடி நாளே வந்து ப்ளீட் பண்ணேன். பட் அயர்ன் பண்ணல. ஸோ நீட்டா தான் இருந்தது. எனக்கு இது ஓகேவா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டெடிக்கு ட்ரெஸ் மாத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அவனுக்கு ஹல்திக்காக நான் தச்சு அம்மா வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த ட்ரெஸ். அப்போ வந்து போடவே முடியல. ஸோ நெறையா பேர் வந்திருந்தாங்களா ஹல்தி டைம்ல. அவன கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அதனால வந்துட்டு அந்த ட்ரெஸ்லாம் போட்டு அவன் பக்கத்துல வச்சு ஃபோட்டோவே எடுக்க மறந்துட்டேன் அந்த ஹல்தி டைம்ல. எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறமேட்டு. ஸோ கண்டிப்பா வந்து ஸோ இந்த 5த் மந்த்துக்கும் வந்து 7த் மந்த்துக்கும் இவன் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நெனச்சு நான் இத ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டுருந்தேன். ஸோ பாய் ஆர் கேர்ள்? கேர்ள். பொய். பாய் தானே வேணும் உனக்கு. ஏய் ஒருத்தர் தான் ஃபோக்கஸ் ஆகுறோம்னு நினைக்கிறேன். சொல்லு. பாய் ஆர் கேர்ள்? கேர்ள். இங்க பாரு. இங்க பாரு. ஸோ வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனோனே பிரவீன் வந்து அந்த மியூசிக்லாம் வந்து பின்னாடி டிவியில போட்டு விட்டோன தான் அந்த வைபே வந்துச்சு ஆக்சுவலி. ஃபங்க்ஷன் ஃபீலே வந்தது. அண்ட் மெயினா நாங்க இந்த ஃபங்க்ஷன்ல என்ன ரிச்சுவல் ஃபாலோ பண்ணோம், என்ன மாரி முறை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, பெருசா ஒண்ணும் இல்ல. எல்லாரும் யூசுவலா பண்றது தான். 5 வகையான வெரைட்டி ரைஸ் சாப்பாடு. அது வந்து வீட்லயே வந்து அம்மா செஞ்சிருந்தாங்க. ஸோ அத வந்து இந்த ரைஸ் எல்லாமே வந்து அம்மா மார்னிங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் விளக்கேத்திட்டு தட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. பிள்ளையார் வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆன்டி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நலுங்கு வைக்க எனக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நலுங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரவீனுக்கும் வந்து நலுங்கு வச்சாங்க. ஸோ வரிசையா வந்து எல்லாருமே நலுங்கு வச்சதுக்கப்புறமேட்டு, அதுக்கப்புறமேட்டு 5 வகையான சாப்பாடும் வந்துட்டு எல்லாருமே வந்து எனக்கு ஊட்டி விட்டாங்க. ஸோ அதுவே லஞ்ச் வந்து ஃபுல் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி எமோஷனல் மொமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நடந்தது. பிரவீன் நலங்கு வைக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆனேன். அண்ட் அதுக்கப்புறம் வீட்ல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டயும் வந்துட்டு பாயா, கேர்ளா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்ட்டயா வந்து கேட்டேன். ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரே ஆன்சர் தான் சொன்னாங்க. என்ன தவிர எல்லாருமே ஒரே ஆன்சர் தான் சொன்னாங்க. ஸோ லெட்ஸ் சி கேர்ள் ஆர் பாய். உங்களுக்கு என்ன ப்ரெடிக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரோட சிம்டம்ஸ் வீடியோஸ், அதுக்கப்புறமேட்டு என்னோட டே இன் மை லைஃப், அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரைமெஸ்டர் அது எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, என்னோட சிம்டம்ஸ் அண்ட் ப்ரெடிக்ட் வச்சு உங்களுக்கு என்ன தோணுது? பாயா இருக்குமா? கேர்ளா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஐ அம் வெயிட்டிங் டு சீ த கமெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமேட்டு வளகாப்பு வளையல் வந்து அப்படியே ஃபுல்லா கலர்ஃபுல்லா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப அத போட்டோனே ஒரு மாரி ஹேப்பியா இருந்துச்சு. கை ஃபுல்லா போட்ட உடனே. ஸோ எத்தன பேர் இருக்காங்களோ, அப்படியே வந்து வளையல் வந்து ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்பர்ஸ், இன்னொரு கையில வந்து ஆட் நம்பர்ஸ் வர மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதுதான். ஒரு கையில 19னா, இன்னொரு கையில 20 வளையல் வந்து ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணில் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ, பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே, என்னையே பிழிந்து உன்னை
ஸோ 5 வகை சாப்பாட்டில் என்னென்ன இருந்துச்சுன்னா லெமன் ரைஸ், புளி சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் என்னமோ ஒரு ரைஸ் நான் மறந்துட்டேன். ஸோ அதெல்லாமே ஒரே பிளேட்டில் வச்சு எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த க்யூட்டான சாரீ கட்டி இந்த பொம்மையும் வந்து இதுதான் அம்மா வந்து அழகாக வந்து இதை ரெடி பண்ணாங்க. இதை பார்க்க எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து அந்த கப் கேக் மேலே வைக்கிற டாப்பர்ஸ். இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இதை வச்சு தான் வந்து ஒருத்தர்கிட்டையாக வந்து ஜெண்டர் ப்ரொடக்ஷன் கேர்ள் ஆர் பாய் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஸோ எல்லாரோட ரியாக்ஷனும் என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கேர்ள், ஓகேவா? இது வந்து ஆப்வியஸ்லி ப்ளூ போட்ட பேபி இருக்கனால பாய். ஸோ நம்ம ரெண்டுமே எல்லாத்தையும் கேட்க போகிறோம், பாயா கேர்ளான்னு அவங்களோட விஷ் ஆர் ப்ரெடிக்ஷன். ஸோ வந்து கேட்க போகிறோம், ஓகேவா? வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெடிக்கிட்ட கேட்போமா? வேணாமா? வாங்க சொல்லுங்கள். ஃபஸ்ட் ப்ரெடிக்ஷனா இல்லை விஷா? ஃபஸ்ட்டு வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள். ப்ரெடிக்ஷன் வந்து பாய். விஷ் பாய் தான். சரி கேர்ள் வச்சுக்கோங்க. உனக்கு சொல்லுவோம். விஷ் வந்து நல்லா இருக்கும். ஒன்றுதான், ஒன்லி ஒன், நாட் மென் பேபி. அப்போதான் என்ன மாதிரி வாழ வருவான். நான் உங்களுக்கு கேர்ள் பேபி வேணுமா பாய் பேபி வேணுமா? யாரா இருக்கும்? வாய் 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 அங்கிள்ட போ. யார் அங்கிள்? பொண்ணா பையனா? பையனா? பையன்தான். ஓகே. பையனா? எக்ஸ்கியூஸ் மீ, பொண்ணா பையனா? பொண்ணா பையனாவா? அம்மாக்குன்னா பையன்தான், உங்களுக்கு? எனக்கு பையன்தான். பையன்தானா? வாய் தான் எல்லாருமே சொல்றாங்க. கேஸுக்கு எடுக்கிறீங்களா? என்ன சொல்றது, எதுவாக இருந்தாலும் ஓகே. எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஓகே தான், வேற ஒன்றும் மாற்ற முடியாது. அதான் இருந்தாலும் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே. சொல்லுங்கம்மா. அப்படி சொல்ல முடியல. பரவாயில்ல, சொல்லுங்க. வந்தவன சொல்கிறேன். இல்லை சொல்லுங்க. சொல்லுங்க. பையன் பையன். பார்த்தீங்களா? பாய். பாய் ஆர் கேர்ள்? பாய்மா பாய். பாயா? எல்லாரும் பாய் சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன வேணும்? எனக்கு கேர்ள் வேணுமே. சொல்லு. ஸோ கேர்ளா பாயான்னு கேட்குறாங்க சுபாஷினி. எனக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன ஜெண்டர்னு. இட்ஸ் அ கேர்ள். ஸோ என்கிட்ட வந்து ப்ரெடிக்ஷன் கேட்குறாங்க. போய் 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 ஏன்னா நான் வந்து கேர்ள் பேபி வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. கரெக்டா? இல்லை இல்லை, கேர்ள் தான் எனக்கு தெரியும். பேபிக்கா? ஹாய், இன்றைக்கி வந்து 5th month செலிப்ரேஷன் ஓவர். நீங்கள் 20 weeks ஆச்சு நீங்கள் வந்து. அடுத்து இன்னொரு 20 weeks தான். அம்மா ரெடியாக இருக்காங்க. we can do it. எஸ். அண்ட் என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து குயிக்காக டபக்குன்னு வெளில வந்துடணும். அதுதான். இல்லைன்னா ஃபஸ்ட்டு கொடுக்காம வெளியில் வந்துட்டா ஓகே. இல்லைன்னா அம்மா வந்து ஐயோ எனக்கு சி செக்ஷன் பண்ணிடுங்கன்றாங்க. அதனால் ஓகே, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. லவ் யூ. பாய். இங்கே தான் இருக்கீங்க, நீங்கள் தான் பேச விரும்புகிறீங்களா? ஸோ 5th month டே இன் மை லைஃப் வந்து இப்படி தான் போச்சு. ஸோ இன்னொரு பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.